என்எல்சி ஒப்பந்தங்களில் முறைகேடா என்பது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. என்எல்சி தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பல்வேறு கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்கியதில் சுமார் 442 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிபிஐயிடம் புகார் ஒன்றை அளித்திருந்தார். எந்த நடவடிக்கையும் தனது புகார் மீது எடுக்காததால் தனது புகார் மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி மணிகண்டன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சாம்பல் விற்பனை ஒப்பந்த விதிகளுக்கு மாறாக காலாவதியான டெண்டர்களின் காலத்தை நீட்டித்தது, சுமார் 73,000 டன் அளவுக்கு செம்மண்ணை சட்டவிரோதமாக அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் என்எல்சி அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அதில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரர் தனது புகார் தொடர்பான முழு ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை என்றும் விசாரணைக்கு அழைத்தும் அவர் நேரில் ஆஜராகவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாமல் நேரடியாக வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று தெரிவித்த நீதிபதி என்எல்சி உயர் அதிகாரிகளுக்கான புகாருக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மனுதார் தரப்புக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல சிபிஐ விசாரணைக்கு அழைத்தால் ஆஜராகி ஆதாரங்களை சமர்ப்பித்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி நிர்மல்குமார் ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். ராம்குமார். என்எல்சி ஒப்பந்தங்களில் முறைகேடா என்பது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. என்எல்சி தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பல்வேறு கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்கியதில் சுமார் 442 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிபிஐயிடம் புகார் ஒன்றை அளித்திருந்தார். எந்த நடவடிக்கையும் தனது புகார் மீது எடுக்காததால் தனது புகார் மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி மணிகண்டன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சாம்பல் விற்பனை ஒப்பந்த விதிகளுக்கு மாறாக காலாவதியான டெண்டர்களின் காலத்தை நீட்டித்தது, சுமார் 73,000 டன் அளவுக்கு செம்மண்ணை சட்டவிரோதமாக அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் என்எல்சி அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அதில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரர் தனது புகார் தொடர்பான முழு ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை என்றும் விசாரணைக்கு அழைத்தும் அவர் நேரில் ஆஜராகவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாமல் நேரடியாக வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று தெரிவித்த நீதிபதி என்எல்சி உயர் அதிகாரிகளுக்கான புகாருக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மனுதார் தரப்புக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல சிபிஐ விசாரணைக்கு அழைத்தால் ஆஜராகி ஆதாரங்களை சமர்ப்பித்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி நிர்மல்குமார் ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.